வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அமலில் உள்ள ஊரடங்கு நாளை மறுநாள் முடியவுள்ள நிலையில் நீட்டிப்பை இன்று அறிவிப்பாரா பிரதமர்? காணொலியில் நடந்த ஆலோசனையில் பெரும்பாலான மாநிலங்கள் கோரிக்கை குறித்து பரிசீலனை என தகவல். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வசிப்போரின் முகக்கவசம், கையுறைகளை குப்பையில் போட மஞ்சள் நிற கவர். தூய்மை பணியாளர்களுக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. கொரோனாவுக்கு உயிரிழப்பில் இத்தாலியை தாண்டியது அமெரிக்கா. பலியானோர் எண்ணிக்கை 20,000 தாண்டியதால் அதிர்ச்சியில் அமெரிக்கர்கள். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 18 லட்சத்தை நெருங்குகிறது. 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் முழுமையாக குணமடைந்து விட்டதால் பெருகுகிறது நம்பிக்கை. தமிழகத்தில் மேலும் 58 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 969 அதிகரிப்பு. ஊரடங்கை நீட்டிப்பதில் பிரதமரின் முடிவுக்கு ஏற்ப தமிழகம் செயல்படும் என தலைமைச் செயலர் விளக்கம். இந்தியாவுக்கு வரவேண்டிய ரேபிட் கிட்கள் அமெரிக்கா சென்றுவிட்டதாகவும் தகவல். ஊரடங்கை நீட்டிக்கும் முடிவை தாமதிக்காமல் அறிவிக்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும். காணொலியில் நடைபெற்ற ஆலோசனையில் பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை. கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் அதிகம் வாழும் பகுதியாக மாறிய ஐரோப்பா கண்டம். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8 லட்சத்தை நெருங்குவதால் மக்கள் அதிர்ச்சி. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,500 தாண்டியது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 7,447 இருந்து 7,529 அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையும் 239 இருந்து 242 அதிகரித்துள்ளது. நம்பிக்கையளிக்கும் விதமாக இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 653 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 10 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவிலேயே அதிகப்படியாக மகாராஷ்டிராவில் 1,574 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஒடிஷா, பஞ்சாப் மாநிலங்களை தொடர்ந்து மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநில அரசுகளும் வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 969 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 58 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொரோனாவால் தமிழகத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் ஈரோட்டில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் நேற்று உயிரிழந்தார். இதுவரை தமிழகம் முழுவதும் 9,527 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் 485 பேரின் மாதிரி முடிவுகள் மட்டும் இன்னும் வரவில்லை என்றும் தலைமைச் செயலாளர் கூறினார். இதுவரை தமிழகம் முழுவதும் 47,056 பேர் கண்காணிப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 44 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என சண்முகம் கூறியுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக தலைமைச் செயலாளர் கூறினார். ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக பிரதமர் எடுக்கும் முடிவே தமிழகத்திலும் பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வல்லுநர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதனுடைய அடிப்படையில் நமது மாநிலத்திலும் ஊரடங்கை 2 வார காலத்திற்காவது நீட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை எடுத்துரைத்தார்கள். ஊரடங்கு பற்றி நாடு தழுவிய முடிவை மாண்புமிகு பாரத பிரதமர் எவ்வாறு அறிவிக்கிறாரோ அதை முழுமையாக ஏற்று செயல்படுத்துவது என்று இன்று அமைச்சரவையிலே முடிவெடுக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பு குறித்து பார்க்கலாம். அதிகபட்சமாக ராயபுரத்தில் 51 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருவிக நகரில் 25 பேருக்கும், அண்ணா நகரில் 22 பேருக்கும், கோடம்பாக்கத்தில் 21 பேருக்கும், தண்டையார்பேட்டை, தேனாம்பேட்டையில் தலா 14 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பெருங்குடி, அடையாறில் தலா 6 பேருக்கும், வளசரவாக்கம், திருவொற்றியூர் பகுதிகளைச் சேர்ந்த
தலா 4 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாதாவரத்தில் 3 பேருக்கும், ஆலந்தூர், சோழிங்கநல்லூரில் தலா 2 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 8 பேருக்கும் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 182 பேர் சென்னையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மணலி, அம்பத்தூர் மண்டலங்களில் யாருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்படவில்லை. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தகவலில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக வெளியாகும் செய்திகள் கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் வீடுகளுக்கு சென்று சேவையாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மாநில அரசுகளின் கடமை என தெரிவித்துள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகம் நெருக்கடி நேரத்தில் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 17,68,000 கடந்துள்ளது. நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,08,000 தாண்டியது. உலகளவில் ஒப்பிடுகையில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 20,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5,25,000 தாண்டிவிட்டது. அதற்கடுத்தபடியாக இத்தாலியில் சுமார் 19,500 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,50,000 கடந்துவிட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தில் ஸ்பெயின் உள்ளது. அங்கு சுமார் 1,62,000 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தோரின் பட்டியலில் பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உலகளவில் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்திருப்பது ஆறுதல் அளிக்கும் செய்தியாக உள்ளது. ஒரே நாளில் 2,000க்கும் அதிகமானோர் கொரோனாவால் உயிரிழந்திருப்பது அமெரிக்காவை அதிரச் செய்திருக்கிறது. எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். ஒரே நாளில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள், குவியலாக அள்ளி எடுத்துச் செல்லப்படும் உடல்கள், ராட்சத பள்ளம் தோண்டி புதைக்கப்படும் அவலம் என அமெரிக்கா முழுவதையும் கொரோனா தனது சூறாவளி கரங்களால் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. உலகிலேயே ஒரே நாளில் 2,000க்கும் அதிகமானோர் கொரோனாவால் உயிரிழந்த நாடாகி இருக்கிறது அமெரிக்கா. அங்கு 24 மணி நேரத்தில் 2,108 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 5,03,000க்கும் அதிகமானவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18,700 கடந்துவிட்டது. அதிகபட்சமாக நியூயார்க்கில் 7,840க்கும் அதிகமானவர்கள் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். அங்கு 1,72,000க்கும் அதிகமானவர்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக நியூ ஜெர்சியில் 54,588 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 1,930க்கும் அதிகமானோர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், நாட்டில் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், நியூ ஆர்லியன்ஸ், லுசியானா, டெட்ராய்ட், மிச்சிகன் மாகாணங்களில் பாதிப்பு விகிதம் குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். தனிமனித இடைவெளியும் வீட்டிலேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதும் நல்ல பலனை தருவதாக கூறினார். இதே நிலை நீடித்தால் உயிரிழப்பை 1 லட்சத்திற்குள் கட்டுப்படுத்திவிடலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கொரோனா யுத்தத்திற்கு எதிரான முன்வரிசையில் நின்று போராடும் மருத்துவ பணியாளர்களை மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். அமெரிக்காவிலேயே நியூயார்க் தான் கொரோனாவின் மிக அதிக பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் போராடும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலும் நியூயார்க்கில் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடி கைதட்டினர். தினமும் இரவு 7 மணிக்கு இவ்வாறு பாராட்டு தெரிவிப்பதை வாடிக்கையாக்கிக் கொண்டுள்ள இவர்கள் இதன் மூலம் தங்கள் அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறுகிறார்கள். சீனாவின் மற்ற பகுதிகளில் கொரோனா வைரஸ் தாக்கம் குறைந்து வரும் நிலையில் ரஷ்யாவுடனான எல்லைப் பகுதி அமைந்துள்ள ஹீலாங்ஜியாங் மாகாணத்தில் தொற்று ஏற்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவில் இருந்து சீனாவுக்கு விமானங்கள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இதனால் ரஷ்யாவில் இருந்து சீனர்கள் பலரும் சாலை மார்க்கமாக விளாடிவோஸ்டோக் நகரில் இருந்து ஹெய்லாங்ஜியாங் மாகாணத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வந்தவர்களில் 150 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து இங்குள்ள 70,000 பேர் வீடுகளுக்குள்ளேயே முடக்கப்பட்டுள்ளனர். இங்கு தற்காலிக மருத்துவமனை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வூகான் நகருக்கு பின் சீனா இங்குதான் தற்காலிக மருத்துவமனையை அமைக்கிறது. அண்மைச் செய்தி. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு தமிழகத்தில் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த 45 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. நேற்று வரை தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக இருந்த சூழலில் தற்போது அது அதிகரித்து 11ஆக ஆகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரம் என்ன? அதாவது புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கார். கொரோனா வார்டில் அவருக்கு சிகிச்சை பெற்று வழங்கப்பட்டு வந்தது. அவருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த கொரோனா பாசிட்டிவ் என தெரிய ஒரு சில நாட்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் இறந்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைக்கு தலைமைச் செயலாளருடைய செய்தியாளர் சந்திப்புல 10ஆவதாக ஈரோடை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாக சொன்னார். இந்த நிலையில் தமிழகத்தினுடைய உயிரிழப்பு என்பது இரட்டை இலக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது 11ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மருத்துவமனைகளில், சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 170 பேர் மேல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உட்பட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அதே போல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார், அதே போல அப்போலோ உட்பட கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் இந்த உயிரிழப்பு என்பது நடைபெற்றிருக்கு. மற்றவர்கள் அனைவரும் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக பொது சுகாதாரத்துறை சார்பில் புதிய தலைமுறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வசந்த், ரமேஷ், அவருக்கு கொரோனா வந்ததன் காரணம் குறித்து தெரிய வந்திருக்கிறதா? இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது சில குறிப்பாக முக்கியமான விஷயங்களை அந்த கான்டாக்ட் சோர்ஸ் சில விஷயங்கள்ல அந்த ஸ்ட்ராட்டஜி காரணமாக பொது சுகாதாரத்துறை சில தகவல்களை சொல்றதில்ல. இது மற்ற இது ஒரு பேனிக் ஆயிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற சில தகவல்களை அவர்கள் சொல்வதில்லை. ஆனால் இந்த உயிரிழப்பு என்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அங்க நல்ல முறையில் சிகிச்சை வழங்கப்படுவதாகவும், அவர்களுக்கு 3 வேளை உணவு, அதே போல தேவையான சிகிச்சை, வெண்டிலேட்டர் தேவைப்படுவர்களுக்கு வெண்டிலேட்டர் இல்லாதவர்களுக்கு சிறப்பு வார்டு என பல்வேறு வகையான விதவிதமான சிகிச்சைகள் அவர்களுடைய சிம்டம்ஸ், அவர்களுடைய அறிகுறிக்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக பொது சுகாதாரத்துறை சார்பில் புதிய தலைமுறைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல மருத்துவர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 4 பேருக்கும் பிரைவேட் மருத்துவர்கள் 2 பேர் என மொத்தம் 4 மருத்துவர்களும் இதுல சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களும் தற்பொழுது நல்ல நிலையில் இருப்பதாக, உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. வசந்த், கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புளியந்தோப்பைச் சேர்ந்த 45 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். கொரோனாவை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை அவசரப்பட்டு முன்கூட்டியே தளர்த்தினால் மிகப்பெரிய உயிரிழப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் செய்தியாளர்களை சந்தித்த உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ராஸ் அதனம், இத்தாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பெருந்தொற்றின் பாதிப்பு சற்று குறைந்திருப்பதாக கருதப்பட்டாலும் 16 ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட நாடுகளில் சமூக பரவல் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளது என்றார். கொரோனாவை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை நாடுகள் அவசரப்பட்டு முன்கூடியே தளர்த்தக்கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். I know that some countries are already planning the transition out of stay-at-home restrictions. WHO wants to see restrictions lifted as much as anyone. At the same time, lifting restrictions too quickly could lead to a deadly resurgence.
the way down can be as dangerous as the way up if not managed properly. நோய்களை கண்டறிவது, வருமுன் தடுப்பது போன்றவற்றை செய்ய தவறுவதால் மிக பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிய டெட்ராஸ், எந்த நாடும் வலுவான சுகாதார அமைப்பை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் 100 மில்லியன் முகக்கவசங்கள் மற்றும் கையுறைகள், 25 மில்லியன் N95 முகக்கவசங்கள், செயற்கை சுவாச கருவிகள், பாதுகாப்பு கவச உடைகள் உள்ளிட்ட மருத்துவப் பொருட்களை அனுப்ப வேண்டியிருப்பதாக கூறிய டெட்ராஸ், இதற்காக 747 விமானங்கள், 8 நடுத்தர ரக சரக்கு விமானங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பயணிப்பதற்கான 8 சிறிய ரக பயணிகள் விமானங்களை ஈடுபடுத்த இருப்பதாக தெரிவித்தார். கொரோனா உலகெங்கும் பீதியை பரப்பி வரும் நிலையில் மறுபுறம் அது மொழி, நாடு, மதம் போன்ற பேதங்களை கடந்து மக்கள் மனதில் உள்ள மனிதாபிமான உணர்வுகளை மலரச் செய்து வருகிறது. இங்கிலாந்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லம் இதுபோன்ற ஒரு நிகழ்வுக்கு களம் அமைத்துக் கொடுத்துள்ளது. இங்கிலாந்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் சர்ரே மாகாணத்தில் ஏசல்மீர் என்ற ஊரில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு பார்வையாளர்கள் வருகை தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள முதியோர் வெளியுலக தொடர்பின்றி வாடும் நிலை உருவானது. இதனையடுத்து முதியோர் இல்ல நிர்வாகம் இங்குள்ளவர்களை தங்கள் தாத்தா பாட்டி போல் கருதி ஆன்லைன் மூலம் பேசலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. இதனையடுத்து உலகெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் முதியோருடன் உரையாட விருப்பம் தெரிவித்துள்ளனர். தாத்தா பாட்டியை தத்தெடுங்கள் என்ற பெயரிலான இத்திட்டத்தில் இணைய அமெரிக்கா, துபாய், கனடா, கிரீஸ் போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு வயதான குழந்தை முதல் 75 வயது முதியவர் வரை பலதரப்பட்ட வயதினரும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதாக இல்ல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி உள்ளிட்ட 3 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட 84 வயது மூதாட்டி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 54 வயது பெண், 25 வயது ஆண் என மேலும் 2 பேரும் கொரோனா உறுதி செய்யப்பட்டு அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு இரவு பகலாக மருத்துவர்கள் சிறப்பான முறையில் சிகிச்சை அளித்து வந்தனர். அதன் பலனாக மூதாட்டி உள்ளிட்ட 3 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் மருத்துவர்கள் கரவொலி எழுப்பி வீட்டுக்கு வழியனுப்பி வைத்தனர். குணமடைந்த 3 பேரும் நெகிழ்ச்சியுடன் கரம் கூப்பி மருத்துவர்களுக்கு நன்றி கூறினர். ஏற்கனவே கொரோனா பாதிப்பால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 74 வயது மூதாட்டி குணமடைந்து வீடு திரும்பியது நினைவு கூறத்தக்கது. கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் வீடுகளில் பயன்படுத்தப்படும் முகக்கவசம், கையுறை ஆகியவற்றை குப்பை தொட்டியில் நேரடியாக போட வேண்டாம் என சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கென மஞ்சள் நிற கவர் வழங்கப்படும் என்றும் அதில் போட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த மஞ்சள் நிற கவர் கொடுக்கும் பணி எந்த அளவில் இருக்கிறது? எப்போதிலிருந்து அது விநியோகம் செய்யப்படவிருக்கிறது? சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்காங்க. என்னென்று சொன்னால், தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். அதாவது மஞ்சள் நிற பை கொடுத்துருவாங்க. அதில் அந்த பிளாஸ்டிக் பையில் அந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்திய இந்த கிளவுஸு, அதே போல் மாஸ்க்கு போன்ற விஷயங்களை அவர்கள் சுத்திகரிப்பு செய்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமாக அதில் கிருமி நாசினிகளும் செய்யப்பட்ட பிறகுதான் வெளியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திட்டம் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நாம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகர் அரும்பாக்கம் பகுதியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்துகிறாரு. இங்கே சற்று முன்பாக தூய்மை பணியாளர்கள்ட்ட நம்ம கேட்டோம். ஆனால் அந்த திட்டம் இன்னும் அமலுக்கு வரவில்லை. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாமல் இருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கிட்ட நம்ம கேட்ட பொழுது இன்னும் எங்களுக்கு அந்த போன்ற மஞ்சள் நிற பைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கார்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில், இந்த பகுதியில் அரும்பாக்கம் கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக வச்சிருக்காங்க. இந்த பகுதியிலே கை கழுவிட்டு தான் இந்த தெருவுக்கு செல்பவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக கார்ப்பரேஷன் சார்பாக இந்த விஷயத்திலும் வச்சிருந்தாலும் கூட அந்த எல்லோ பேக் இன்னும் அமல்படுத்தாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வசந்த், ரமேஷ், சென்னை பீனிக்ஸ் மாலில் 5வது நபருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஒரு விவரம் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த தகவல்கள். அதாவது பீனிக்ஸ் மாலுக்கு குறிப்பாக மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை சென்றவர்கள் 3300 பேர். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ண
பெண் அரியலூரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது. அதே போல் திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருவருக்கு வந்தது. அந்த திருவண்ணாமலையில் பாசிட்டிவ் கேஸ் வந்து நேற்றைக்கு வந்து குணமடைந்து வீட்டுக்கு சென்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பீனிக்ஸ் மாலுக்கு சென்ற ஒரு தம்பதிக்கு வந்து ஏற்கனவே வந்து தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் வந்து சென்னையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 5வதாக ஒரு நபர், அவர் வந்து செஞ்சி, திருவண்ணாமலை குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர். அவருக்கு வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் வசித்த அந்த பகுதியில் வந்து 40க்கும் மேற்பட்டோர் வந்து தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவர், செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவருக்கும் தற்பொழுது அறிகுறி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பீனிக்ஸ் மாலுக்கு 3300 பேர் நாங்கள் ஆய்வு பண்ணணும்னு கமிஷனர் சொல்லியிருந்தார். தற்பொழுது 5வது நபருக்காக இந்த தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வசந்த், ரமேஷ், கிருமிநாசினி தெளிப்பு பாதைகள் குறித்து புதிதாக வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? அதாவது இந்த பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த கிருமி நாசினி சுரங்கம் வந்து அமைப்பது வந்து தேவையில்லாதது, யாரும் இது போன்று அமைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கார்கள். ஏனென்று சொன்னால் உலக சுகாதார நிறுவனம் அந்த WHO வழிகாட்டுதல் படி அந்த சுரங்கம் அமைப்பதால் குறிப்பாக வந்து ஆல்கஹால் தடவிய அந்த உடலில் படும் பொழுது அவர்களுக்கு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் வந்து சில பேர் வந்து கை கழுவுவதை மறந்துடுறாங்க. ஏன்னா இந்த உள்ள சுரங்க டனலுக்குள்ள போயிட்டு வந்தால் சில பேர் வந்து கை கழுவுறதை நிறுத்திடுறாங்க. எனவே வந்து மெயின் காரணமான இந்த கை கழுவு பழக்கம் வந்து மக்கள்கிட்ட குறையுது இந்த டனல் மூலியமாக. எனவே வந்து இது போன்ற டனல்ஸ் வந்து இனிமேல் ஏற்படுத்த வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நேற்றுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இனிமேல் ஏற்கனவே அமைத்த அந்த சுரங்கங்களையும் நீக்கக்கூடிய பணிகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. வசந்த், தகவல்கள் தந்தமைக்கு நன்றி ரமேஷ். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கும்படி பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பரவலை தடுப்பது மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா பரிசோதனைக்கு பயன்படும் PCR மற்றும் ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளை பெருமளவில் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். அதேபோல் மருத்துவர்களுக்கான கவச உடைகள், N95 முகக்கவசங்கள் மற்றும் வெண்டிலேட்டர்களை தேவையான அளவுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தமிழகம் முன்பே கேட்ட 12,000 கோடி ரூபாயை வழங்குவதுடன் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 1000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரினார். 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்துக்கான மாநில பேரிடர் நிவாரண நிதி 64.65 விழுக்காடு மட்டுமே உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் பிற மாநிலங்களுக்கு 120.33 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான GST வரி வசூலில் தமிழகத்திற்கான பங்கை உடனடியாக தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை விரிவாக எடுத்துரைத்த எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களுக்கு இடையே பயணிகள் போக்குவரத்தை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தினார். மேலும் மாநிலங்களுக்கு இடையே ரயில் மற்றும் லாரி மூலம் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் அமைப்புசாரா மற்றும் விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அதற்கு தேவையான கூடுதல் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலையை மேம்படுத்த சிறப்பு தொகுப்பை அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். அண்மை செய்தி. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8356 அதிகரித்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 273 அதிகரித்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8356 அதிகரித்திருக்கிறது. மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 273 அதிகரித்திருக்கிறது.
கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று 716 பேர் குணமடைந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தடுப்பு பணியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8356 அதிகரித்திருக்கிறது. மேலும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 273 அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று 716 பேர் குணமடைந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு ஆர்டர் செய்திருந்த ரேபிட் பரிசோதனை கருவிகள் அமெரிக்காவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். 4 லட்சத்துக்கு இப்போ ஆர்டர், முதலமைச்சர் சொன்னபடி 4 லட்சத்துக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இப்போ இதில் என்னன்னாக்கா அவங்க சைனா கம்பெனி இது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க லிமிடெட் கம்பெனிஸ் தான். இப்போ அவங்க சைனா கம்பெனியிலேருந்து ஒரு கன்சைன்மெண்ட் யூஎஸ்ஏவுக்கு டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அதை அடுத்த கன்சைன்மெண்ட் வரும். அதில் ஒரு பகுதியை நமக்கு கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்லையே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக முதல் கன்சைன்மெண்ட்டில் ஒரு 50,000 கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் 50,000 தொடர்ந்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த உரிய முடிவினை காலதாமதம் செய்யாமல் எடுத்து அறிவித்திட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் கொரோனா பேரிடரில் இருந்து தமிழக மக்கள் மீள அரசு மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு திமுக ஒத்துழைப்பு தரும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலுக்கு ஆகிவிடாமல் தடுக்க தேவையான முன்னேற்பாடுகளோடு தயாராக இருக்குமாறு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரிசோதனைக்கான ரேபிட் டெஸ்ட் கருவிகள் கொள்முதலில் தாமதம் நிலவுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இவற்றை மத்திய அரசை எதிர்பாராமல் தமிழக அரசே கொள்முதல் செய்து தனியார் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் கிடைக்க வழிவகை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒடிஷா, பஞ்சாப் மாநிலங்களில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் இனியும் காலதாமதம் செய்யாமல் அறிவித்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக அளிக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை, ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்சங்களை ஸ்டாலின் சுட்டிக்காட்டி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா வைரசுக்கு எதிரான தமிழக அரசின் நடவடிக்கை இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழும் சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மு க ஸ்டாலினின் கடிதத்திற்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, கொரோனா தொடர்பான புள்ளி விவரங்கள் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி வெளியிடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திறமை மிக்க மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களால் தமிழகத்தில் இறப்பு விகிதம் 1% குறைவாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், கொரோனாவை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அரசின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் கூறுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது அவரது சந்தர்ப்பவாத அரசியலை காட்டுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினின் கருத்து கொரோனா தடுப்பில் தன்னலமற்று பணியாற்றுவோரை கொச்சைப்படுத்துவதாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக மக்களின் நலனுக்காகவே எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் அதனை வரவேற்காமல் கண்டனம் தெரிவிப்பது இரட்டை வேடத்தை காட்டுவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு காரணமாக வீடுகளில் முடங்கியிருக்கும் குடும்பத்தினர் நேரத்தை போக்குவதற்காக செய்யும் குறும்புத்தனங்களை டிக்டாக்கில் பதிவிட்டு வருகிறார்கள். அவற்றில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். ஊரடங்கால் உளச்சோர்வு ஏற்படாமல் இருக்க பல குடும்பங்கள் இது போன்று தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கின்றன.
தங்களுடைய நேரத்தை இப்படித்தான் கடத்துவதாக சில குடும்பங்கள் வெளியிட்டுள்ள குறும்புத்தனமான வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரசிக்கும்படியாக உள்ளன. என்னடா பண்ணிக்கிறீங்க? டைம் பாஸ். பொன்னும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை. டிக்டாக் வீடியோவாக இருந்தாலும் வீடுகளிலும் தனிமனித இடைவெளி அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுவது பாராட்டுக்குரியதே. ஹலோ ஹலோ. வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. புதிய தலைமுறைக்காக விக்னேஷ் சுப்பிரமணியன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. தமிழகத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை காவல்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகிறார்கள். கழுகு பார்வையில் தமிழகம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் குடியிருப்பு அருகே வசிக்கும் மக்களை ட்ரோன் மூலம் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை பகுதியில் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு அவ்வப்போது கிருமிநாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் நகரம் முழுவதும் ட்ரோனை பறக்கவிட்டு ஒவ்வொரு தெருவையும் அங்குலம் அங்குலமாக காவல்துறையினர் அலசுகின்றனர். ஊரடங்கு உத்தரவை மீறி சிலர் சாலையில் சுற்றி வருவதாக எழுந்த புகாரை அடுத்து திருவள்ளூரில் பல இடங்களில் தடுப்புகளை வைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1000க்கும் அதிகமானோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் குடியிருப்புகள் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள், டெல்லியில் இருந்து திரும்பியவர்கள் என 28 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் வசிக்கும் பகுதியும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் நகரம் முழுவதும் காவல்துறையின் கழுகு பார்வையின் கீழ் உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்கள் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் கண்காணித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தமிழக கேரள எல்லையில் ஈஸ்டரின் போது மக்கள் கூட்டம் அலைமோதும் கன்னியாகுமரி மாவட்ட குறிசுமலை திருத்தலம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் பரப்பிலிருந்து 2200 அடி உயரத்தில் இந்த தேவாலயம் அமைந்துள்ளது. தடையை மீறி பிரார்த்தனைக்கு மக்கள் கூடிவிடாதபடி காவல்துறையினர் ட்ரோனை பறக்கவிட்டு கண்காணித்து வருகின்றனர். மாநில அரசுகளுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக தமிழகத்தின் முடிவை ஒட்டி இருப்பதாக தெரிவித்தார். இன்னும் 2 வார காலத்திற்கு இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பெரும்பாலான மாநிலங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இதில் பிரதமர் அவர்கள் துவக்க உரையில் இந்த 14க்கு பிறகு, ஏப்ரல் 14க்கு பிறகு நம்ம என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கருத்துக்களை கேட்டார். அதில் முதலமைச்சர்கள் எல்லாம் சுமார் 70% மேற்பட்ட முதலமைச்சர்கள் பிரதமர் அவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை
நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நாம் தமிழகம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் அதை ஒட்டி முடிவெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் எந்த முடிவு எடுக்கலை. அதாவது முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 14 நாட்கள் இது நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே அறிவித்த அந்த தொகையை வைத்துக்கொண்டே சாமானியர்கள் சமாளிக்க முடியுமா? மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய நிதிச்சுமை எப்படி இருக்கிறது? அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையான வார்த்தைகளோ அல்லது நீங்க ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா? எங்களுடைய மாநிலம் குறிப்பா வணிக வரி மற்றும் கலால் வரியை நம்பி இருக்கிற மாநிலம். எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல சிறு தொழில், நடுத்தர தொழில் செய்கிறவங்க, பெரிய தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க, அதே போல வெளி மாநிலத்து இங்க வேலை செஞ்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி உதவி கொடுக்கணும். தொடர்ந்து வரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னியாகுமரி அருகே கொரோனா பரவல் தடுப்பு பணியில் ஈடுபடும் தமிழக காவல்துறையினருக்கு கேரள காவல்துறை சங்கம் சார்பில் உணவு, குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கேரள காவல்துறை சங்கம் சார்பில் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் கேரள காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரியில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான களியக்காவிளை, ஊரம்பு, செங்கவிளை ஆகிய பகுதிகளில் பணியாற்றும் தமிழக காவல்துறையினருக்கும் கேரள காவல்துறை சங்கத்தினர் சார்பில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கொரோனா பாதித்தவர்களின் வீடுகள் உள்ள பகுதிகள் சீல் வைக்கப்பட்டன. கோவையில் அதிகபட்சமாக மேட்டுப்பாளையம் பகுதியில் 41 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவர்களின் வீடுகள் உள்ள பகுதிகள் தடை செய்யப்படாமலும் எவ்வித கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாமலும் இருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து புதிய தலைமுறையில் அதுகுறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களின் வீடுகள் உள்ள சிராஜ் நகர், பழைய சந்தைக்கடை, பாலாஜி நகர் உள்ளிட்ட 6 இடங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. அப்பகுதிகளுக்கு யாரும் செல்லாத வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். தேனியில் நடமாடும் வாகனங்கள் மூலமாக நியாய விலை பொருட்கள் வீடுகள் தோறும் வழங்கும் பணி நடைபெற்றது. தமிழகத்தில் ரேஷன் மூலம் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்க அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தேனியில் மக்கள் வசிக்கும் இடங்களுக்கே நேரடியாக வாகனம் மூலம் ரேஷன் பொருட்கள் நேரில் வழங்கப்படுகின்றன. இப்பொருட்களை தனிமனித இடைவெளியை கடைபிடித்து மக்கள் பெற்றுச் செல்கிறார்கள். சத்தியமங்கலம் அம்மா உணவகத்தில் தனிநபர் இடைவெளியின்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பதால் நோய் தொற்று பரவலை தடுக்க எடுக்கும் முயற்சிகள் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் நகராட்சி சார்பில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. குறைந்த விலை என்பதால் காலை நேரம் இட்லி வாங்குவதற்கு மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். காலை சிற்றுண்டிக்கு வரும் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் நெருக்கி எடுத்துக் கொண்டு சிற்றுண்டி பெறுகிறார்கள். இதனால் நகராட்சி அதிகாரிகள் அம்மா உணவகத்தில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். சென்னையில் பேக்கரி கடைகளை திறந்து கொள்ளலாம் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அதன் ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிக்குள் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை பேக்கரி கடைகளை திறந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதிலும் இன்று மீன் மற்றும் இறைச்சி கடைகள் திறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் வினய் உத்தரவிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இறைச்சி மற்றும் மீன்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கொரோனா பரவுவதற்கு இதுவே காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியரின் உத்தரவை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் தடையை மீறி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதுகுறித்து செய்தியாளர் கணேஷ்குமார் அளித்த விவரங்களை பார்க்கலாம். இன்று ஒரு நாள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறைச்சி கடைகளையும்
மூட வேண்டும் என அறிவுறுத்தல் செய்து நேற்று அறிவிப்பானது வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் தடையை மீறி இறைச்சி கடைகள் செயல்பட்டு வரும் அந்த காட்சியைத்தான் நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம். நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய பிபிக்குளம் பகுதியில் கூட இறைச்சி கடைகள் என்பது தடையை மீறி செயல்பட்டு வருகிறது. இங்கு அவ்வாறாக தடையை மீறி செயல்படக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் நீண்ட வரிசையில் நின்று இறைச்சிகளை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். இதுபோன்று பல இடங்களில் வழக்கம் போல், அதாவது ஞாயிற்றுக்கிழமையானால் எவ்வாறாக செயல்படுமோ அதே போன்ற வழக்கமான நடைமுறைகளில் இறைச்சி கடைகள் அனைத்தும் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தடையை மீறி செயல்படுவது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினயிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். இது தொடர்பாக எந்த புகாரும் தமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் உடனடியாக காவல்துறையினரிடம் அறிவுறுத்தல் செய்து உடனடியாக இந்த தடையை மீறி செயல்படக்கூடிய இறைச்சி கடைகளை மூட உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கணேஷ்குமார்.